அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 31, வெகுளாமை, கோபம் கொள்ளாமை. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள் இதுவேதான். இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துடை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், சினத்தின் கண்ணே மிக்கார் உயிருடையவராயினும் செத்தாரோடு ஒப்பர். சினத்தை துறந்தார் சாதல் தன்மையுடையவராயினும் அதனை ஒழிந்தார் அளவினர் என்கிறார். அதாவது, சினத்தில் மிகுந்து இருப்பவர்கள் உயிரோடு இருப்பவர்களே ஆனாலும் செத்தவருக்கு ஒப்பாவர். அந்த சினத்தினை விட்டவர்கள் உடம்பால் சாதல் தன்மையுடையவராயினும் இரவாதவர்களுக்கு சமமானவர்கள். கோபத்தை மிகுந்து காணப்படுபவர்கள் உயிரோடு இருந்தாலும் அவர்கள் செத்தவர்கள், உலகம் அவர்களை செத்தவர்களாகவே கருதும். அதே சமயத்தும் சினத்தை விட்டவர்கள், அதாவது நோய்வாய்ப்பற்றி தம் உடலால் நோயிற்று சாதல் தன்மை ஆனாலும் அவர்கள் உயிருள்ளவர்களாகவே, உலகம் அவர்களை உயிருள்ளவராகவே கருதப்படும். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பதிலா. கடைசி முடிவுங்க, இதான் கடைசி குறளுங்க. அவன் கோபம் கொள்றவன் எப்படி இருக்கணும், கோபம் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அற்புதமாக விளக்கியுள்ளார். மாணவ செல்வங்களே, நீங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படித்து கோபம், இந்த அதிகாரம் மிக முக்கியம். ஏன்னா விடலை பருவம், கல்லூரி பருவத்திலே நீங்கள் கோபம் கொள்ளாமல் தங்கள் படிப்பிலே கவனம் செலுத்தினால் நிச்சயம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அடைவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.